எஸ்தர் ஜெபம் பண்ணா. யார் ஜெபம் பண்ணா? எப்படி ஜெபம் பண்ணா? உபவாசம் எப்படி சொல்றா? நானும் என் தாலி அப்படியே வேலைக்காரன் என்ன செய்வோம்? 3 நாள் என்ன செய்வோம்? உபவாசம் ஜெபிப்போம். நல்லா கவனிங்க. அப்போ சாதாரணமா ஜெபிக்கிறதுக்கும் உபவாசத்தோடு ஜெபிக்கிறதுக்கும் நிறைய வல்லமை இருக்கு. அலையே சொல்றேன். இப்போ கவனிங்க. 3 நாள் உபவாசம் போட்டு நிற்கிறாங்க. உபவாசம் போட்டு நிற்கிறதுனால அங்க கர்த்தர் வேலை செய்ய ஆரம்பித்தார். கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். ஆமென் சொல்றேன். எதிரி அந்த முந்தைய மாதிரி எழுப்பினான். கர்த்தர் பாருங்க, கர்த்தர் அந்த முந்தைய பாதுகாத்தார், காப்பாற்றினார். இவனுக்கு ஒரு மாதிரி ஆமென். ராஜாதி ராஜா நம்மளை காப்பாற்றுவார், நம்மளை பாதுகாக்கிறார், நம்மளை நடத்துகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இப்போ பட்டயம் தப்பு. ஆமென் சொல்லுங்க. எது பட்டயம்? கர்த்தருடைய வார்த்தை. ஆமென் சொல்லுங்க. வார்த்தையில வல்லம் இருக்கு. அல்லேலூயா. வார்த்தையை நீங்க வாசிக்க 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 எந்த சத்து உங்களை மேற்கொள்ள முடியாது, எந்த பலவனாலும் தொட முடியாது. அல்லேலூயா. வசனம் இல்லைன்னா என்ன தெரியுமா? இருபத்தி வசனம் ஜோடிக்கப்பட்ட இடம். ஆமென். ஆனா சொல்றேன், ஒரு நாள் பைபிள் வாசிங்க, பைபிள் வாசிங்க, பைபிள் வாசிங்க, முக்கியத்துவம் கொடுங்க. அப்படி முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்க ஆண்டவர் சொல்றார். ஆமென். மனுஷனுடைய கை உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும், அவர்கள் வயிற்றை உங்கள் திரவியத்தினால் நிரப்புகிறேன். பாருங்களேன். இப்போ தாவீது கொள்ளாத வீட்டுல பாருங்க. அப்ப அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லுங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் அப்படின்னு சொல்லுங்களேன். எவ்வளவு தனிமையா இருக்கு அழுதுப்போம். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில தாவித போல பலவீனப்பட்டிருக்கலாம், உரிக்கப்பட்டிருக்கலாம், ஒடுக்கப்பட்டிருக்கலாம். அதை ஆண்டவர் சொல்ற தாவீதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். அவன் சொல்லுகிறேன், தாவீதுக்கு கர்த்தர் பக்கபலமாக அப்படின்னு சொல்றேன். கர்த்தர் நம்ம குடும்பத்துக்கு அவர் பக்கபலமாக அவன் சொல்லுகிறேன். பக்கபலமா இருக்கணும்னா அவன் காரணங்களுக்கு செயல்படணும். முதல் கடைசி வாசிக்கிறோம். நானும் நீதியில் நான் விழிக்கும் போது நான் நீங்க விழிக்கும் போது யாரை பார்க்கணும்? ஆண்டவர் பார்க்கணும். அந்த உங்க ஒவ்வொருத்தரும் பார்க்கணும். எழுப்பின உடனே டக்குன்னு தெரிஞ்சுக்க கூடாது. எழுப்புறீங்களா? முகத்துக்கு வாய்ப்பு ஒரு 10 நிமிஷம் உட்காந்து